ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வடநாட்டில் தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிக்க துவங்கியிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதில் முக்கியமான ஹைலைட் என்னென்னா, ஒவ்வொரு கூட்டத்திலையும் மோடி மரண பயத்தை கண்ணில் காட்டி வருகிறார். அதுபோ மட்டும் இல்லாமல் லூசுத்தனமான உளறல்களும் மோடியுடைய பிரச்சாரத்தில் சேர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மோடி அவர்களுக்கு மறைகிறை கலந்து விட்டதா என்கிற அளவுக்கு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து வருகின்றன. அதற்கான வீடியோ வெளியாகி மிகப்பெரிய வைரலாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி என்ன வைரல் அந்த வீடியோவில்? மோடி பேசினது எல்லாமே வைரல் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதானி அம்பானியை எதிர்த்து கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் மோடி. இதுதான் அந்த வைரலுக்கு காரணம். அந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அதாவது என்ன அப்படின்னா, அதானி கம்பெனியோட ஓனர் அதானி கிடையாது, மோடி தான் அதுக்கு ஓனரு. மோடியோட பினாமி தான் அதானி. அதானி நிறுவனன்றது ஒரு பெரிய நிறுவனமே இல்லை. மோடி உலகத்தின் நம்பர் 1 பணக்காரர் லிஸ்ட்டில் டாப் 10ல் வரணும்னு ஆசைப்பட்டு தான் அந்த கம்பெனியை உருவாக்கினார். அவரால் என்ன செல்வாக்கு, அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி எந்தெந்த வங்கியிலெல்லாம் கடனை அவர்களுக்கு வழங்க முடியுமோ அதை வழங்கி அவர்களை பெரிய அசட் வைத்திருப்பவர்களாக காட்ட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த விமானத்திலேயே ஆஸ்திரேலியா கூட்டிகிட்டு போய் பேங்க் மேனேஜரு, அதாவது பேங்க்குடைய ஹெட்டு, ஸ்டேட் பேங்க்குடைய தலைவரையும் உடனே அந்த ஃப்ளைட்லேயே அழைச்சிட்டு போய் அப்படி நிலக்கரி சுரங்கத்தை அப்படியே கண்ணில் காமிச்ச மாதிரியும் அவர் பார்த்த மாதிரியும் உடனடியாக இவருக்கு 1 லட்சம் கோடி லோனு, 50,000 கோடி லோனு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆன் தி ஸ்பாட் நிலக்கரி சுரங்கத்திலேயே லோனை சேங்ஷன் பண்ணி வாங்கி கொடுத்தவர் மோடி அப்படின்றது அதற்கான ஆதாரங்கள்லாம் வெளியாச்சு. கடந்த காலத்தில் இதை பற்றி பேசிய வெஸ்ட் பெங்கால் எம்பி மஹுவா மொய்த்ராவை பதவியை விட்டு தூக்கிட்டாங்க. எம்பியே இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. இதை வெளிக்கொண்டு வந்த ராகுல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்போயோ 4 வருஷத்துக்கு முன்னாடி கர்நாடகாவில் பிரச்சாரம் பண்ணும்போது மோடி அப்படின்ற வார்த்தையை தவறாக பயன்படுத்திட்டாருன்னு சொல்லி குஜராத்தில் ஒரு கீழமை நீதிமன்றத்தில், அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல் கோர்ட்டில் கொண்டு போய் ராகுல் மேலே வழக்க தொடர்ந்து அந்த நீதிபதி இவரை பதவியை பறிக்கணும்னு சொல்லி தீர்ப்பு சொல்லி, அதாவது இவருக்கு தண்டனை காலத்தை 3 வருடங்களுக்கு மேல் அறிவித்து அதை அடிப்படையாக வைத்து காலையில் வந்த தீர்ப்புக்கு சாயந்தரத்துக்குள்ளே நாடாளுமன்ற நிலைக்குழுவிலேருந்து ராகுலை பதவியை விட்டு நீக்குவதாக அறிவித்தாங்க. இதுக்கு போகிறான் காரணம் அதானி. ஸோ இந்த அதானி கம்பெனியே மோடி தான் இப்போ ஓனர் அப்படின்றத எப்போ வெளியே தெரிஞ்சுது, எப்போ யார் வெளியே சொல்ல ஆரம்பித்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதானி நீங்கள் எல்லாம் கத்துறீங்க. அதானி என்பவர் தனி மனிதன் அல்ல. 50,000 கோடியில் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தால், வைர வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த அதானி இன்றைக்கி உலகத்தின் டாப் 10 பணக்காரர்களில் ஒருவராக வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடியிலேருந்து 10 லட்சம் கோடி அளவிற்கான சொத்துக்களை அவருக்கு இவ்வளோ இந்த 4 வருஷத்தில் வந்தது அப்படின்ற கேள்வி எழுப்பியிருந்த போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் இதற்கு ஓனரே மோடி தான், அதானி கம்பெனியோட ஓனரே மோடி தான், ஆனால் பினாமி பேரில் அதானி பேரில் இந்த கம்பெனி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை ஒட்டி தான் இந்த விவகாரம் வெளியே வர ஆரம்பித்தது. ஒரு முதலமைச்சரே சட்டசபையில் பேசி அது மினிட் புக்கில் ஏறினதை தொடர்ந்து, ஏன்னா அந்த சட்டசபையோடைய லெட்ஜரில் ஆவணப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் ரொம்ப கொதித்து போன மோடி அரவிந்த் கெஜ்ரிவாலை பிடிச்சி உள்ளே போட்டார். இவர் வெளியில் இருந்தால் சர்வநாசமாயிரும், இந்த தேர்தலில் நம்ம டோட்டலாக காலி ஆயிடுவோம்னு சொல்லி அவரை உள்ளே பிடிச்சி போட்டதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, பஞ்சாப், ஹரியானா, குஜராத்து, டெல்லி போன்ற 4 இடங்களில் பார்த்திங்கன்னா டோட்டலாக பாரதிய ஜனதா கட்சி அவுட்டு அப்படின்ற நிலைமைக்கு போயிருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, ஐபி ரிப்போர்ட்டில் பாரதிய ஜனதா கட்சி தோற்பது உறுதி, மோடி அடுத்த பிரதமர் இல்லை அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டே இருந்தோம். ஸோ அது நெருக்கத்தில் வர 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 நம்ம அடுத்த பிரதமர் இல்லையா அப்படின்னோடனே மனநலம் பாதிக்கப்பட்டவரை போல், மனது பாதிக்கப்பட்டவரை போல் மோடி உளறி வருகிறார். அந்த ஒரு வீடியோ தான் மிகப்பெரிய வைரலாக இருக்குது. அதாவது அதானி கம்பெனி ஓனரே மோடி தான், அதானி பினாமி தான் அப்படின்னு சொன்ன அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே இருக்கார். ஆனால் மோடி என்ன சொல்கிறாரு, கடைசியில் பயந்து போய், ஏன் அதானி அம்பானியை பற்றியெல்லாம் காங்கிரஸ் பேச மறுக்கிறது, வண்டியாக பணம் வாங்கிடுச்சா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி அப்படியே பிளேட்டை திருப்பி போடுறாரு. இவ்வளோ நாள் அதானின்னு கத்துனதுனால தான் இந்த ராகுலை பதவி விட்டு தூக்குனீங்க, மஹுவா மொய்த்ராவை பதவி விட்டு தூக்கி எம்பியே கிடையாது அப்படின்னு சொல்லி வெளியே தள்ளி விட்டீங்க. அந்த அம்மா மீண்டும் தேர்தலில் போட்டி போட்டு, நான் எம்பியாக இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, சாதாரண தொண்டனாக இருந்தாலும் சரி, சாதாரண மனுஷியாக இருந்தாலும் சரி, இந்த அதானியும் மோடியும் ஒழிக்காம விட மாட்டேன்னு சொல்லி களத்தில் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது மோடியை திடீர் பல்ட்டி அடித்து பேசின வீடியோ தான் இது. பார்த்துருங்க. ஏன்னா ஆதாரத்துக்காக தான் இந்த வீடியோ போடுறேன், நீங்க பார்த்துருங்க. लेकिन जब से चुनाव घोषित हुआ है, इन्होंने
अंबानी अडानी को गाली देना बंद कर दिया। मैं आज तेलंगाना की धरती से पूछना चाहता हूं, जरा ये शाहजादे घोषित करें कि इस चुनाव में ये अंबानी अडानी से कितना माल उठाया है, काले धन के कितने बोरे भर करके रुपये मारे हैं, क्या टेम्पो भर करके नोटे कांग्रेस के लिए पहुंची है, क्या सौदा हुआ है। आपने रातों रात अंबानी अडानी इनको गाली देना बंद कर दिया। जरूर दाल में कुछ काला है। 5 साल तक अंबानी अडानी को गाली दी और रातों रात गालियां बंद हो गई। मतलब कोई न कोई चोरी का माल टेम्पो भर भर करके आपने पाया है। பார்த்தீங்களா, அதானி அம்பானிகிட்ட வண்டி வண்டியாக பணத்தை வாங்கிடுச்சான் காங்கிரஸ். அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து பாகிஸ்தானோட தொடர்பு இருக்குன்னாங்க. முதல்ல இதே மோடி தான் சொன்னது, இந்த வாய் தான் சொன்னது. அதே மாதிரி பாகிஸ்தான் அரசு வந்து இவர்களை பாராட்டுகிறது. அப்போ இவர்கள் எப்படி ஆள் தெரிஞ்சுங்க அப்படின்னு தேவையில்லாமல் பாகிஸ்தானையும் முஸ்லீமை இழுத்து, அதாவது தேர்தல் விதிமுறையின்படியே, தேர்தல் ஆணையத்தின் விதிமுறையின்படியே மதத்தை பற்றி பேசக்கூடாது, கடவுள்களை பற்றி பேசக்கூடாது, மதத்தை சொல்லி வாக்கு கேட்கக்கூடாதுன்னு இருக்கு. அப்போ அந்த தேர்தல் கமிஷன் கண்ணை பொத்தி கொண்டு, வாயை பொத்தி கொண்டு, மூக்கை பொத்தி கொண்டு இருக்கா. மூக்கை மட்டும் விட்டுருக்கு, ஏன்னா உயிரோடு இருக்கணும்னு இருக்காங்க. வாயையும் கண்ணையும் காதையும் பொத்தி கொண்டு இருக்கிறது என்பது உறுதியாகிறது. ஆனால் தேர்தல் முடிஞ்சால் எல்லாருக்கும் ஆப்பு இருக்குது, விசாரணை இருக்குது அப்படின்றது வேறு விஷயம். மோடி பேசினதை இப்போ கேட்டிங்கல்ல, அதானி அம்பானியை பற்றி ஏன் காங்கிரஸ் காலங்காலமாக 5 வருஷமாக அதுதானே பேசிட்டு வர்றாங்க. 5 வருஷமாக நாடாளுமன்றத்துக்கு வெளியேவும் இந்த அதானிக்கு எப்படி இந்த 8 லட்சம் கோடி வந்துச்சு, எப்படி ஸ்டேட் வங்கி இவ்வளோ கடனை கொடுத்துச்சு, மக்கள் வரி பணத்தை வாங்கி மக்கள்கிட்ட வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு பிடிச்ச காசு, வட்டிக்கு பிடிச்சது, டாக்ஸ் பிடிச்சது, பெட்ரோல் விலையை உயர்த்தின எல்லா காசையும் கொண்டு ஏன் அதானிகிட்ட கொடுத்தேன்னு தானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் அதானிக்கு எதுக்கு கொடுத்தீங்க, அம்பானி மகனுக்கு எதுக்கு ஜூன்னு சொல்லி குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான ஏக்கரை வந்து குறைந்த சொற்ப செலவில் ஒரு தனிநபருக்கு ஜூ வைத்துக் கொள்வதற்காக அரசு நிலையத்தை ஏன் வழங்கினீங்கன்னு காலங்காலமாக கேட்டு அவர்கள் வெளியேற்றப்பட்டதும் நாடாளுமன்றம் இவ்வளோ நாள் முடங்கி கிடந்ததுக்கு காரணமே அதானி அம்பானி பிரச்சனை தானே. இப்போ வந்து இவர் சொல்கிறாரா அதானியை பற்றி அவங்க பேச மாட்டாங்கன்னு. எப்படி கோமாளின்னு பாருங்கள். இந்த கோமாளி தோற்பது உறுதி அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை வந்திருக்கிறது. எனவே மோடி வந்து பதவி போக போகுது, ஆட்சி போக போகுது, இனி நாம் ஆட்சிக்கு வரப்போவதில்லை, நாம் பிரதமர் இல்லைன்றது நாளுக்கு நாள் உறுதி ஆகிட்டே இருக்குது அப்படின்றதோடைய வெளிப்பாடு, அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் அவர் கண்ணிலையும் தெரியுது, பேச்சிலையும் தெரியுது. இந்திய அரசியல் சரித்திரத்தில் எப்போ எந்த ஒரு அரசியல்வாதியும் கடைசி நேரத்தில் பேச்சை மாற்றியோ தன் கூட இருக்கவங்களே, அதாவது ஒரு சத்யராஜ் படத்தில் காட்டுவாங்க, ஊரே திரண்டு வந்துடும். அந்த ஆள் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியாமல் ஒரு வில்லனாக இருப்பார் சத்யராஜ், அவருக்கு 2 மகன்கள் இருப்பாங்க, இவங்க போடுற ஆட்டம் தாங்க முடியாமல் ஊரே திரண்டு வந்துடும். பகல் நிலவு அப்படின்ற ஒரு படத்தில் திரண்டு வந்து இவர்களை அடித்து கொல்ல போகும்போது அப்போ வந்து அந்த கதாநாயகன் சொல்லுவா, ஒன்று உன் பிள்ளைங்களை நீயா சுட்டு கொள்றியா இல்லை நாங்கள் அடித்து கொள்ளவா அப்படின்னோடனே அந்த ஊரால் அடித்து நம்ம பிள்ளைங்க இதெல்லாம் நம்மளே சுட்டு கொண்டலான்னு சத்யராஜ் என்ன பண்ணுவார்னா அவங்க 2 மகனையும் தானே சுட்டு விட்டு அவரும் தற்கொலை செய்து கொள்வார். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தான் மோடி போயிருக்காரோ அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த கதையை இதில் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா தன்னால் வளர்க்கப்பட்ட அதானியையும் அம்பானியையும் அவரே எதிர்க்க துணிந்து விட்டார். ஏன் எதிர்க்கட்சிகள் இவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கவில்லை என்ற அளவுக்கு பிதற்றலும் உளருமாக அவருடைய பிரச்சாரம் இருக்கும்போது நிச்சயமாக மோடிக்கு தோல்வி பயம் வந்து விட்டது. தோற்ற பின்பு இந்த நாட்டில் இருப்பாரா இல்லையா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. அம்பானி தப்பிச்சிருவார், ஏன்னா அம்பானி லீகலாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கார் நீண்ட காலமாக. ஆனால் அதானியோட நிலை என்ன அப்படின்றது இன்னும் 1 மாதத்தில் மோசமான நிலையை அடைந்து விடுவார்கள் அப்படின்னு பார்க்கப்படுது. அதுபோக பார்த்தீங்கன்னா ஷேர் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் பாம்பே என்எஸ்சியில், பிஎஸ்சியில், என்எஸ்சிலையும் சென்செக்ஸ் வந்து வரலாறு காணாத அளவுக்கு கிட்டத்தட்ட 1000 புள்ளிகள் கடந்த 2-3 நாட்களாக இறங்கி இருக்கிறது. அதானி ஷேர்ஸ்லாம் இறங்கிக்கிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா மக்களுக்கு தெரிந்து விட்டது, இவர்கள் தோற்கப் போகிறார்கள், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இழக்கப் போகிறது. அடுத்த ஆப்பு அதானிக்கு தான் தெரிஞ்ச உடனே அவரோட நிறுவன ஷேர் இறங்குறது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள ஷேர் மார்க்கெட்டே டோட்டலாக 1000 புள்ளிகள் குறைந்திருக்கிறது கடந்த 2 நாட்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து இவர்களுடைய வீழ்ச்சி, இவருடைய முடிவு நெருங்கி விட்டது. இன்னும் 1 மாதத்திற்கு தான் இவர்கள் இந்த நாட்டில் ஆட்டம் போட முடியும் என்பது தெரிய வந்திருக்கிறது. எனவே
இவர்கள் வீட்டுக்கு போவது உறுதி, மோடி அடுத்த பிரதமர் இல்லை 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 என்று மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.